நீதிக்காக காத்திருக்கும் இனத்தின் குரலாக ஒரு சில கருத்துக்களை இப்பேரவையில் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த தீவிலே எங்கள் இனத்தை சார்பாக்கிய ஓர் ஆயுத போராட்டம் பல நாடுகளின் உதவியோடு இலங்கை அரசால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அல்லது மௌனிக்கப்பட்டது. கொத்து குண்டுகளிலும் இரசாயன குண்டுகளிலும் உலக போரியல் அறங்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன. எங்கள் தமிழர் தாயகத்தின் நிபுணத்துவங்கள் அழித்தொழிக்கப்பட்டன. எங்கள் முகவரிகள் அடையாளங்கள் அகற்றெடுக்கப்பட்டன. இலட்சக்கணக்கான உறவுகளை போரிலே முள்ளிவாய்க்காலிலே இழந்தோம். ஓர் அரசன்று உங்களிடம் நம்பி ஒப்படைத்த எங்கள் உறவுகளை இன்றளவும் தேடி அலைகின்றோம். எமது உரிமைக்காய், எமது இயல்பு இருப்புக்காய், எமது நல்வாழ்வுக்காய் போராடியவர்கள் எங்கள் உறவுகள் இன்றளவும் உங்கள் சிறைகளில் அரசியல் கைதிகளாய் வாடுகின்றார்கள். எங்களுக்கான நியாயத்துக்காக உங்களிடமும் பன்னாடுகளிடமும் நீதிக்காக 17 ஆண்டுகளாக காத்திருக்கின்றோம். ஒரு தீவிலே இவ்வாறு நீதிக்காக நல்வாழ்வுக்காக காத்திருக்கும் எங்களுக்கான நீதியை தராது நல்லிணக்கம் எவ்வாறு வரும்? இலங்கை அரசின் நல்லிணக்க மறுப்பின் மற்றொரு ஆண்டு எதிர்வரும் மே 18 உடன் கடக்கின்றது. ஆறாத வடுக்களோடு நீதியை வேண்டிய வண்ணம் எங்கள் விடுதலை போரிலே உயிரிழந்த எங்கள் மறவர்கள் பொதுமக்களை இப்பேரவையிலே நினைவேந்தி கொள்ளுகின்றோம். மே 18 நாளன்று நினைவேந்தல் இருப்பதால் நினைவேந்தி கொள்ளுகின்றோம். எமக்கான நீதியை கடந்த காலங்கள் போல இன்றும் இப்பேரவையின் வாயிலாக பன்னாடுகளிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அத்தோடு கடந்த 2026/4/28 அன்று காலமான எங்கள் விடுதலை போராட்ட எழுச்சி பாடகர் பாசறை பாணர் தேனுசை செல்லப்பாவுக்கு இப்பேரவையிலே ஈழத்தமிழர்கள் சார்பாக எமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மேலும் இன்று விவாதிக்கப்படும் சட்டமூலம் தொடர்பாக சில கருத்துக்கள். பொருளாதார அடிப்படையில் இடர் நிலைகளை எதிர்கொள்ளும் நிறுவனங்களையும் தனியாட்களையும் மீட்டெடுத்து மறுசீரமைத்து மீண்டும் அவை செயல்படுத்துவதற்கான சட்ட ஏற்பாட்டை நிறுவுதல் வரவேற்கத்தக்கது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் வீழ்ச்சியடையும் போது அவற்றை மீண்டும் எழுச்சி பெறச் செய்வது வேலை வாய்ப்புகளையும் பொருளாதார உறுதிப்பாட்டையும் பாதுகாக்க உதவும். பேரவை தலைவர் அவர்களே, மேற்படியான சட்டமூலம் நடைமுறைப்படுத்தப்படும் போது பெரும் நிறுவனங்கள் மேற்படி சட்ட நடைமுறைகளை அணுகுவதற்குள்ள வழி நிலைகளை போன்று சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் தனியாட்களும் மேற்படி சட்ட நடைமுறைகளை அணுகக்கூடிய இயல்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். மேற்படி சட்டத்தின் ஊடாக நன்மைகளை பெறுவதிலும் பிராந்திய அடிப்படையிலான சமத்துவ நிலையில் வன்னி பிராந்தியம் உரியவாறு விழிப்பூட்டப்பட வேண்டும். ஏனெனில் ஓர் அரசாக தங்களின் சுற்றறிக்கைகளில் பிராந்திய அடிப்படையிலான நலன்கள் கருத்தில் கொள்ளப்படுவதில்லையோ என்றும் எண்ண தோன்றுகின்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கமநல காப்புறுதி சபையின் சுற்றறிக்கையில் வடகிழக்கில் பெரும்பாலும் மேற்கொள்ளப்படும் புழுதி விதைப்பின் புறக்கணிப்பு.